ஒரு மருந்து கடைக்குள் நுழைவதை கற்பனை செய்து பாருங்க. வரிசையா அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் மருந்துகளை நீங்கள் பார்க்கிறீங்க. ஒவ்வொன்றும் நிவாரணம் அளிப்பதா உறுதியளிக்கின்றன. சிலவற்றில் நமக்கு பரிச்சயமான பிராண்ட் பெயர்கள் இருக்கும். அவற்றின் லேபிள்கள் பல வண்ணங்களிலே காட்சியளிக்கும். மற்றவை பெரும்பாலும் கீழ் அலமாரிகளில் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கும். எளிமையா பேக்கேஜிங் மற்றும் உங்களுக்கு தெரியாத பெயர்களை கொண்டிருக்கும். இவதான் மருந்துகளின் இரண்டு உலகங்கள். காப்புரிமை பெற்றவை பெரும்பாலும் நெறிமுறை மருந்துகள் என்று அழைக்கப்படுகிறது மற்றும் அவற்றின் ஜெனரிக் மருந்துகள். காப்புரிமை பெற்ற மருந்துகள் புதிய கண்டுபிடிப்புகள் போன்றவை. ஒரு மருந்து நிறுவனம் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டில் அதிக முதலீடு செய்கிறது. அவர்கள் ஒரு புதிய கலவையை அடையாளம் கண்டு அதை தீவிரமாக சோதிச்சு வெற்றி பெற்றா அதுக்கு காப்புரிமை பெறுகிறார்கள். இது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அதை உற்பத்தி செய்து விற்கும் பிரத்திய உரிமைகளை அவர்களுக்கு வழங்குகிறது. இந்த காப்புரிமை பாதுகாப்பு அவர்களின் உள்ளீட்டலை மீட்டெடுக்கவும் மேலும் புதுமைகளை ஊக்குவிக்கவும் அனுமதிக்கிறது. மறுபுறம் ஜெனரிக் மருந்துகள் அடிப்படையில் அதே மருந்தாகும். பிராண்டட் மருந்தின் மீதான காப்புரிமை காலாவதியாகும். மற்ற உற்பத்தியாளர்கள் அதை உற்பத்தி செய்து விற்கலாம். இந்த ஜெனரிக் பதிப்புகளை பிராண்ட் பெயர் மருந்தை போலவே சேலில் உள்ள பொருட்கள் மருந்தளவு மற்றும் நோக்கம் கொண்ட பயன்பாடு ஆகியவை. ஆனா அவை மிக குறைந்த விலையில வைக்கப்படுகிறது. காப்புரிமை பெற்ற மருந்துகளுக்கும் ஜெனரிக் மருந்துகளுக்கும் இடையே உள்ள மிகவும் குறிப்பிட்ட வித்தியாசம் அவற்றின் விலை. ஆய்வகத்திலிருந்து புதிதாக வரும் காப்புரிமை பெற்ற மருந்துகள் அதிவிலையை கொண்டுள்ளன. இது அவற்றின் கண்டுபிடிப்பு மற்றும் வளர்ச்சியை செலுத்தப்பட்ட பிரதிபலிப்பாகும். இருப்பினும் இந்த விலைகள் பல நோயாளிகளுக்கு, குறிப்பா விரிவான காப்பீட்டு பாதுகாப்பு இல்லாதவர்களுக்கு தடை செய்யக்கூடியதா இருக்கலாம். ஜெனரிக் மருந்துகள் மிகவும் மலிவு விலையில் கிடைக்கின்றன. அவை பெரும்பாலும் அவற்றின் பிராண்ட் பெயர் மருந்துகளை விட கணிசமாக குறைந்த விலையில் இருக்கும். சில சமயங்களில் அசல் விலையில் ஒரு பகுதியை மட்டுமே செலவழிக்கும். ஜெனரிக் உற்பத்தியாளர்கள் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு செலவுகளின் சுமையை சுமக்காதால் இந்த மலிவு விலை சாத்தியமாகிறது. ஜெனரிக்குகளின் குறைந்த விலை சிகிச்சையை அணுகுவதில் குறிப்பிட்ட தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. குறைந்த வருமானம் கொண்ட நாடுகளில் உள்ள நோயாளிகளுக்கு அல்லது நிதி நெருக்கடிகளை எதிர்கொள்பவர்களுக்கு உயிர் காக்கும் மருந்துகளை பெறுவதற்கும் இல்லாமல் போவதற்கும் இடையிலான வித்தியாசமா ஜெனரிக்குகள் இருக்கலாம். ஜெனரிக் மருந்துகள் அசல் மருந்துக்கு உயிரியல் ரீதியா சமானவை என்பதை ஒழுங்குமுறை அதிகாரிகள் உறுதி செய்கிறார்கள். அதாவது அவை இரத்த ஓட்டத்தில அதே அளவு செயலில் உள்ள மூலப்பொருளை வழங்குகின்றன. காப்புரிமை பெற்ற கண்டுபிடிப்பிலிருந்து மலிவு விலையில் கிடைக்கும் ஜெனரிக் மருந்துக்கான ஒரு மருந்தின் பயண நீண்டது மற்றும் சிக்கலானது. இது பல ஆண்டுகால ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுடன் தொடங்குகிறது. இது பெரும்பாலும் மருந்து நிறுவனங்களுக்கு பில்லியன் கணக்கான டாலர்களை செலவழிக்கிறது. குறிப்பிட்ட நோய்களை குணப்படுத்தக்கூடிய சாத்தியமான வேட்பாளர்களை தேடி விஞ்ஞானிகள் ஆயிரக்கணக்கான கலவைகளை மிக துல்லியமாக ஆய்வு செய்கிறார்கள். ஆயிரக்கணக்கான நோயாளிகளை உள்ளடக்கிய மருத்துவ சோதனைகள் அடுத்த தடை. மனிதர்களில் மருந்தின் பாதுகாப்பு மற்றும் சேத்தியத்தினை நிரூபிக்க இந்த சோதனைகள் அவசியம். ஒரு மருந்து சந்தைப்படுத்தப்படுவதற்கு முன்பு இந்த சோதனைகளில் இருந்து சேகரிக்கப்பட்ட தரவு ஒழுங்குமுறை அதிகாரிகளால் கடுமையான ஆய்வுக்கு உட்படுகிறது. ஒரு மருந்து ஒப்புதல் பெற்று சந்தையில் நுழைஞ்சதும் காப்புரிமை கடிகாரம் துடிக்க தொடங்குது. பெரும்பாலான நாடுகளில் இந்த காப்புரிமை பாதுகாப்பு 20 ஆண்டுகள் நீடிக்கும். காப்புரிமை காலாவதியான பிறகு ஜெனரிக் உற்பத்தியாளர்கள் சந்தையில் நுழைவதற்கான பாதை திறக்கிறது. காப்புரிமை பெற்ற மற்றும் ஜெனரிக் மருந்துகள் இரண்டின் கிடைக்கும் தன்மை வாய்ப்புகள் மற்றும் சவால்கள் இரண்டையும் அளிக்கிறது. நோயாளிகளுக்கு இது தேர்வுகளை வழங்குகிறது. ஒரு மருந்து புதிதாக அறிமுகப்படுத்தப்படும் போது குறிப்பாக செயல்திறன் முக்கியமான ஒரு தீவிர நிலையை அது குணப்படுத்தினா மருத்துவர்கள் பெரும்பாலும் காப்புரிமை பெற்ற பதிப்பையே பரிந்துரைக்கின்றனர். இருப்பினும் காப்புரிமை அதன் காலாவதி தேதியை நெருங்கும் போது ஜெனரிக் மாற்றுகள் கிடைக்கின்றன. நோயாளிகள் மற்றும் அவர்களது மருத்துவர்கள் பின்னர் ஜெனரிக் பதிப்புக்கு
மாறுவது பற்றி விவாதிக்கலாம். இது குறைந்த விலையில் அதே சிகிச்சை நன்மைகளை வழங்குகிறது. இந்த மாற்றம் குறிப்பிடத்தக்க சேமிப்புக்கு வழிவகுக்கும், குறிப்பாக நீண்ட கால சிகிச்சைகளுக்கு. உலகளாவிய சுகாதார அமைப்புகளுக்கு ஜெனரிக்குகளின் கிடைக்கும் தன்மை முக்கியமானது. இது பரந்த மக்கள் தொகைக்கு குறிப்போரைந்த வளங்களுக்கு இடங்களில் அத்தியாவசிய மருந்துகளை வழங்க அனுமதிக்கிறது. சுகாதார பட்ஜெட்டுகளின் நிலைத்தன்மையை உறுதி செய்ய அரசாங்கங்கள் மற்றும் காப்பீட்டு வழங்குநர்கள் பெரும்பாலும் ஜெனரிக்குகளை பயன்படுத்துவதை ஊக்குவிக்கிறார்கள் அல்லது கட்டாயப்படுத்துகிறார்கள். காப்புரிமை பாதுகாப்பு மூலம் கண்டுபிடிப்பை ஊக்குவிப்பதற்கும் மலிவு விலையே மருந்துகளை அணுவதை உறுதி செய்வதற்கும் இடையிலான சமநிலை மிகவும் நுட்பமானது. காப்புரிமை பெற்ற மற்றும் ஜெனரிக் மருந்துகளை சுற்றியுள்ள விவாதம் ஒரு பெரிய உரையாடலை பிரதிபலிக்கிறது. கண்டுபிடிப்புடன் அணுகலை சமநிலைப்படுத்துதல், புதிய மருந்துகளின் வளர்ச்சியை ஊக்குவிக்க வலுவான காப்புரிமை பாதுகாப்பு அவசியம் என்று மருந்து நிறுவனங்கள் வாதிடுகின்றன. ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டின் அதிக செலவு முதலீடுகளை மீட்டெடுக்கவும் எதிர்கால கண்டுபிடிப்புகளுக்கு நிதியளிக்கவும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிரத்தியே உரிமை தேவை என்று அவர்கள் வாதிடுகின்றனர். மறுபுறம் நோயாளி வக்காலத்து குழுக்கள் மற்றும் பொது சுகாதார நிபுணர்கள் உயிர் காக்கும் மருந்துகளை அனைவருக்கும் கிடைக்க செய்வதன் நெறிமுறை கட்டாயத்தை எடுத்துக்காட்டுகின்றனர். காப்புரிமை பெற்ற மருந்துகளின் அதிக விலை 2 அடுக்கு சுகாதார அமைப்பை உருவாக்கக்கூடும் என அவர் வாதிடுகின்றனர். அங்கு சிகிச்சையாந்து அதை வாங்கக்கூடியவர்களுக்கு கிடைக்கிறது, மற்றவர்களை பின்தங்கிய நிலையில் விட்டுவிடுது. உண்மை என்னவென்றா எளிதான பதில்கள் எதுவும் இல்லை. நிலையான தீர்வை கண்டறிவதற்கு பல அடுக்குகள் தேவை. குறைந்த மருந்து விலைகளை பேச்சுவார்த்தை நடத்தும் அதே வேளையில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டை ஊக்குவிக்கும் வழிகளை அரசாங்கங்கள் ஆராயலாம். மருந்து நிறுவனங்கள் தங்கள் விலை நிர்ணய மாதிரிகள் குறித்து மிகவும் வெளிப்படையா இருப்பதன் மூலமும் மருந்துகளை மிகவும் மலிவு விலையில் கிடைக்க செய்வதற்கான புதுமையான அணுமுறைகளை ஆராய்வதன் மூலமும் தங்கள் பங்களிப்பை செய்ய முடியும். இறுதியில் அறிவியல் முன்னேற்றங்கள் சுகாதார பாதுகாப்பை பெறுவதில் சமத்துவத்துடன் கைகோர்த்து செல்லும் சூழலை உருவாக்குதே இலக்கா.